பொதுவா நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குனாலும், அந்த பொருள் வாங்கும்போது இது நல்லாருக்கும், சர்வீஸ் நல்லாருக்கும், ப்ராடக்ட்ட நல்லபடியா பண்ணி தருவோம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அது உண்மையிலேயே அப்படியா நடக்குது? வெல்கம் டூ பால் கேட்ச். நான் உங்க பாரதி. ஆக்சுவலா இந்த வீடியோ தான் நான் மொத பண்ணணும்னு நெனச்சேன். அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல டொய்ன்னு அடிச்சு விடுங்க. இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வைங்களேன், அந்த ஹோட்டல்ல நம்ம ஒரு டிஷ் கேட்போம். சில சமயங்கள்ல நம்ம கேட்கிற டிஷ் இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம கேட்கிறது இல்லாம கூட இருக்கலாம். அது அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். டைம் அது போக அப்ப இருக்கக்கூடிய சீசன் இந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சு அது மாறும். இந்த மாரி ஹோட்டலுக்கு போய் நம்ம ஒரு டிஷ் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிருவாங்க. வேற என்ன இருக்குன்னு கேட்போம். என்ன இருக்கு? இட்லி, வடை, தோசை. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்றப்ப தான் நமக்கு கடுப்பாகும். என்னடா அது இவ்வளோ நேரம் பேசி நம்ம ஒரு ஆர்டர் ஃபினிஷ் பண்ணா இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்பயும் நம்ம உட்கார்ந்துருப்போம். அந்த ஆர்டர் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஆனா அது வர்றதுக்குள்ள நமக்கு செம்ம கடுப்பாயி நம்ம அந்த சாப்பாடு வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு ஆயிரும். வேற ஒண்ணு வேணாம். இதோட ஒரு சாவகாசம் போது ஆள விடு. இது எனக்கே நடந்திருக்கு. ஒரு தடவ வந்து ஊட்டிக்கு எல்லாரும் போயிருந்தோம். கம்பெனில இருந்து போயிருக்கும்போது அ ஒரு பெரிய ஹோட்டல். அந்த பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு உட்காந்துருக்கோம். நான் ஆர்டர் பண்ண ஃபுட்ட தவிர எல்லாமே வருது. என்னன்னு கேட்டா, நான் ஆர்டர் பண்ணத எங்க டேபிளுக்கு கரெக்ட்டா சர்வ் பண்ணாம முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க. அங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளிய வரப்ப சாப்பிடவே இல்ல. அந்த ஹோட்டல்காரங்களுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டையே ஆயிருச்சு. ஸோ அப்பதான் முடிவு பண்ணேன், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஒரு வீடியோ பண்றோம். அதுல இந்த கன்சியூமர் விஷயங்கள வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த வீடியோ. இது ஒரு பார்ட். இது வந்து ஹோட்டல்காரங்க மேல மட்டும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஹோட்டலுக்கு போகக்கூடிய கஸ்டமர்ஸ் மேலயும் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஹோட்டல்ல வரக்கூடிய கஸ்டமர் என்ன சாப்பிட போறோம்னு பிளான் பண்ணி வரமாட்டாங்க தான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு அண்ணன் வராரு. 3 பரோட்டா கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. 3 பரோட்டா சாப்பிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அத 3 பரோட்டா வாங்கி பிச்சு போட்டு சாப்பிடலாம். அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு பரோட்டா வைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அத பாதி சாப்பிடும்போது இன்னொரு பரோட்டா. இப்படியே அந்த 3 பரோட்டாவ 1 பரோட்டா வாங்கி சாப்பிடுறவங்களலாம் நான் பார்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல நம்ம ஒரு 2 தோசை சுட்டா ஆகுற டைம் தான் கடையிலயும் ஆகப்போகுது. அந்த தோசை சுடுற வரைக்குமாவது டைம் குடுக்கணும்ல. வந்த உடனே அண்ணே தோசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள பூரா டென்ஷன் ஆக்கி அந்த கடையில பரபரப்பாக்கி விட்டுருவாய்ங்க. கல்லுல புரட்டா இருக்குண்ணே, எடுத்துட்டு நான் தோசை ஊத்தி தரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணே லேட் ஆகுமா அப்படின்னு கேட்கறது, அங்கேருந்து கிளம்புறது, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நானே பார்த்துருக்கேன். ஸோ சில கஸ்டமர்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு, சில ஹோட்டல்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. அதுக்காக நான் எல்லாரையும் குத்தம் சொல்லல. சில கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சில சில ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம வீட்ல பரிமாறுற மாரி கேட்டு கேட்டு பரிமாறுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் லேட் ஆயிட்டாலோ, இல்ல ஃபுட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துட்டாலோ, மன்னிச்சுக்கங்கண்ணே நான் புதுசாவே போட்டு தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்றவங்கலாம் பார்த்துருக்கேன். அது போக கஸ்டமர்ஸுமே சில பேர்லாம் கடைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குற கஸ்டமர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே சில இடங்கள்ல லேட் ஆகுதுன்னா, சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லலாம் நின்னுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருமே ஈக்குவலா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கஸ்டமரோ, ஒவ்வொரு வியாபாரியோ இன்னொரு இடத்துக்கு அவங்க கன்சியூமரா தான் இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட வர கன்சியூமர கரெக்ட்டா நடத்துனா தான், நீங்க போற இடத்துல உங்கள கரெக்ட்டா நடத்துவாங்க. இதோட இது முடியல. இத விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. பைக், ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா? அது வாங்குறப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஜி. நம்ம கிட்ட சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருவாங்க. நம்மளும் சரி ஓகே, நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிய ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ் குடுத்து எடுக்கிறப்போ நமக்கு அவ்ளோ தலைவலி வரும். ஏன்னா, எடுத்த உடனே 3லருந்து 5 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிருவாங்க. அத டீட்டெயில்ஸா சொல்ல மாட்டாங்க. அந்த 3 சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, லேபர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500லருந்து ரூ. 800 தான் வரும். அத வந்து கழிச்சுக்குவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி போடுவாங்க இல்லையா சார்ஜ், அத மட்டுமே கிட்டத்தட்ட 1000லருந்து 2000 வரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிருவாய்ங்க. நான் என்னடா இது? இதுக்கு நான் வண்டி எடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்ற மாரி தோணும். இத விட எனக்கு பயங்கரமா ஆத்திரத்த ஏற்படுத்தின விஷயம்னா எதுனா, பைக் வந்து என்னோட பைக்ல ஸ்லோ ஸ்பீட்ல ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத போய் கம்பெனில பைக்க குடுக்குறேன். அவங்க வந்து நாங்க என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் வரைக்கும் அந்த கம்பெனி சைட்ல இருந்து எனக்கு ஃபோனே வரல. என்னடா ஃபோனே பண்ண மாட்றாய்ங்க, என்னடா ஆச்சு? வண்டி எதுவும் உடைச்சு புட்டாய்ங்களா கீழ போட்டு? என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாரி இருக்கனால நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன், சார் இன்னும் நாங்க என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணல, கூப்பிடுறோம் உங்கள அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் 1 நாள் கடந்துருச்சு. அப்பயும் கூப்பிடல. என்னால இதுக்கு மேல வந்து இங்கேருந்து பொறுமையாலாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க பண்ற வேலை சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராவே போயிட்டேன். நேரா போய் கேட்டா, அங்க இருக்க சீஃப் மெக்கானிக் என்ன சொல்றாப்லன்னா, "இதுல என்ன ப்ராப்ளம்னே எங்களால ஃபைண்ட் பண்ண முடியல" அப்படின்றாங்க. ஏங்க என் வண்டி மாதிரி என் வண்டி வந்து 2018 மாடல்.
அந்த வண்டி மாதிரி குறைஞ்சது ஒரு 1000 வண்டி வித்திருக்க மாட்டாங்களா? அதுல ஒரு 4 வண்டியோ 5 வண்டியோ இதே ப்ராப்ளம் வந்திருக்காதா? என்னன்னு ஃபைன் பண்ண முடியலன்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் நான் அங்கேயே உட்காந்துருக்கேன். 2 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, ஃபியூயல் பைப்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அத பார்ப்போம் அப்படின்றாரு. சரி ஃபியூயல் பைப் இருந்தா செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னா, இங்க ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த ஹோல்சேல்ல விக்கக்கூடிய அவங்களே வச்சிருப்பாங்க போல. ஃபோன் பண்ணி இருக்கான்னு கேட்டா, இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அத போட்டு பார்த்து செக் பண்றதுக்குமே, வர வைக்கிறதுக்குமே 7லருந்து 7 நாள் அதாவது 1 வாரம் ஆகலாம். இல்லைன்னா 1 மாசம் கூட ஆகலான்றாங்க. 1 மாசம் என் வண்டி அங்க நிப்பாட்டிட்டு நான் என்ன நடந்து போறதா? வாங்குன வாங்குன வண்டிய வாங்குனேன் நானு. இதுக்கு மேல இத விட்டா சரிப்படாது. நான் அந்த ஸ்லோ ஸ்பீட்ல ஆஃப் ஆகுறத வச்சே வண்டிய ஓட்டிக்கிறேன். வண்டிய குடுங்க அப்படின்னு சொன்னோனே, அப்பயும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வண்டி என் கைக்கு வருது. அது அவ்வளோ நேரம் என்ன பண்ணாய்ங்க? எதையும் கழட்டி வித்துட்டாய்ங்களா? அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து அந்த பைக் கம்பெனி வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட அத்தென்டிக்கான சர்வீஸ் சென்டர். அந்த கம்பெனி பக்கத்திலேயே தான் இருக்கும். இது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்க வரக்கூடிய ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் நடக்குது. ஏன்னா பைக்க சர்வீஸ்க்கு விட்டா 2 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்கன்னா, 2 நாள் கழிச்சுனா அந்த வண்டிய உன்ட்ட குடுத்துட்டு, நான் எப்படி வாங்குன பர்ப்பஸ விட்டுட்டு சும்மா நடந்து நடந்து போயிட்டு வரதா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வண்டிய வாங்கிட்டு திரும்ப அந்த சர்வீஸ்க்கு 2 நாள் அப்படின்றதெல்லாம் அதுவும் பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜி. வாட்டர் சர்வீஸ் பார்த்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா வாட்டர் சர்வீஸ் பண்ணா உள்ள இருக்கக்கூடிய என்னோட டாக்குமெண்ட் பேப்பர் கூட நனையாது. என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். தூசி அப்படியே இருக்கும். என்ன சர்வீஸ் பண்றாங்க என்னன்னே புரியாது. அவ்வளோ கடுப்பாகும் ஒவ்வொரு தடவையும் குடுத்து வாங்கும்போது. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒவ்வொரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களும் இன்னொரு இடத்துல கன்சியூமர். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் எல்லாருமே இன்னொரு இடத்துல பிசினஸ் பண்றவங்க, வேலை பார்க்குறவங்கன்றத யோசிச்சா, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும் அப்படின்றது தான் என்னைய பொறுத்தவரைக்கும். நீங்க வந்து கன்சியூமர காட் ரேஞ்சுக்குலாம் பார்க்க வேணாம். ஒரு மனுஷனா பாருங்க. அவங்களுக்கு என்ன நீடு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோல சொல்றேன். இதுக்காக நான் தப்பெல்லாம் சொல்லல. ஏன்னா, ஒரு வண்டியில ஒரு ரிப்பேர் இருக்கு. அது என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 நாள்ல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். இல்ல ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருந்துட்டாலே பிரச்சனை இருக்காது. அவங்க என் வண்டிய வாங்கி வச்சுக்கிட்டு கால் கூட பண்ணல. இதே வந்து நான் ஒரு ஜெனரல் சர்வீஸ் குடுக்குறேன் அப்படின்னா, பிரேக் ஷூ போயிருச்சு, பிரேக் பேட் போயிருச்சுன்னு வரிசையா கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு நடந்திருக்கு. ஆனா, நம்ம ஒரு பிரச்சனைன்னு கொண்டு போய் குடுக்கும்போது, அத என்னன்னு கூட ஃபைண்ட் பண்ண முடியல. சும்மா குப்பையில போட்ட மாரி போட்டு வைக்கிறதுன்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அதனால தான் இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் ஆக்சுவலா சேனல் ஓப்பன் பண்ண அன்னைக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஆனா சில பல காரணங்கள்னால இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோல நடந்த மாரி நெறைய பேருக்கு நடந்திருக்கலாம். எந்த இடத்துல உங்களோட டெம்பர வந்து மொத்தமா லூஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா! மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஜி.